வணக்கம் நண்பர்களே! மகளிர் உரிமை தொகை பெறாதவங்களுக்கு தான் இந்த ஒரு முக்கியமான அப்டேட்ட நான் இப்போ உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நீங்க நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்களா? சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். உங்கள் கனவு தான் என் கனவு அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு திட்டம் தொடங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்லேயே நீங்க இந்த வீடியோவ பார்த்துருப்பீங்க. இதன் மூலியமா விடுபட்ட மகளிருக்கு எல்லாருக்குமே பணம் சேரப்போகுது அடுத்த மாசத்துக்குள்ள. இது எப்படி நடக்கப் போகுது என்னன்றத வாங்க விரிவா பார்க்கலாம். உங்கள் கனவுகளை தனித்துவமான அடையாள எண்ணுடன் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யப்படும். ஒவ்வொரு கனவின் மீதும் எடுக்கப்படும் நடவடிக்கை முதலமைச்சரின் தனி அலுவலகத்தின் மூலம் கண்காணிக்கப்படும். உங்கள் கனவை நிறைவேற்ற திட்டமிட்ட முறையில் அரசு செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கு. ரேஷன் கார்டுன்றது ஒரு இன்றியமையாது. ரேஷன் கார்டு மூலியமா தான் நீங்க இந்த மகளிர் உரிமை தொகைக்கு நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 1,30,00,000 பேருக்கு அமௌண்ட் வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 13,00,000 பேர் அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்காம இருக்கு. அது மட்டும் இல்லாம புதுசா அப்ளை பண்ணுறதுக்காகவும் நெறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம தமிழக அரசாங்கம் இப்படி ஒரு திட்டத்த சொல்லியிருக்காங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கனவு அட்டைன்னு ஒண்ணு குடுக்க போறாங்க. இப்போ மோஸ்ட்லி நெறைய ஏரியாவுல இந்த கனவு அட்டை குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நீங்க இந்த மாதிரி நாங்க அப்ளை பண்ணோம். இருந்தாலும் எங்களுக்கு எலிஜிபிள் இருந்தும் எங்களுக்கு அமௌண்ட் வராம இருக்கு. நாங்க குறைதீர்வு சப்மிட்டும் பண்ணியிருக்கோம் அப்படின்னெல்லாம் நீங்க சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றத கேட்டறிஞ்சு, அவங்க அத டிஜிட்டல் முறையில என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதில பதிவேற்றம் பண்ணுவாங்க. உங்களுக்கு யூனிக்கான ஒரு நம்பரும் குடுப்பாங்க. அந்த நம்பர போட்டு தான் உங்களுடைய மொபைல் நம்பர போட்டு நீங்க லாகின் பண்ணி யுகேஎஸ் அப்படின்ற வெப்சைட்ல போனீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, உங்களுக்கு எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க, உங்களுடைய மகளிர் உரிமை தொகைன்றத மொத்த டீட்டெயிலும் உங்களுக்கு அதில வந்துரும். உண்மையிலேயே மகளிர் உரிமை திட்டம் ரூ. 1000 கிடைக்கிறது மகளிருக்கு ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. ஆனாலும் தகுதிகள் இருந்தும் கிட்டத்தட்ட நெறைய பேருக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்காம இருக்கு. அப்படி கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய ஒரு முன்னெடுப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. கோட்டாட்சியர்ல போயிட்டு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம குறைதீர்வு போர்ட்டல்ல போயும் நீங்க உங்களுடைய குறைகள தெரிவிக்கலாம் அப்படின்னெல்லாம் நெறையா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வரைக்குமே எந்த ஒரு இதுவுமே தெரியல, டீட்டெயில் தெரியல அப்படின்னு சொல்லி குழம்பி போய்க்கிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது தான் இப்போ இந்த உங்கள் கனவை சொல்லுங்கன்ற மூலியமா வீட்டுக்கு வீட்டுக்கு உங்களுக்கு இந்த கார்டும் குடுப்பாங்க. பாருங்க இங்க கியூஆர் இருக்கு இல்லைங்களா? இந்த கியூஆர நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா டைரக்ட்டா அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிரும். அப்படி இல்லன்னா www.uks.tn.gov. இந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னாக்கா, நீங்க உங்களுடைய பிரச்சனைய சொன்னத தீர்த்துருக்காங்களா? இல்லையா? என்ன ஸ்டேஜ்ல இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு மொத்த டீட்டெயிலும் உங்களால பார்த்துக்க முடியும். இது கிட்டத்தட்ட எங்க ஊர்ல நெறைய பேருக்கு வந்துடுச்சு. உங்களுக்கும் வந்திருக்கும். அப்படி இல்லனாலும் இந்த மாசத்துக்குள்ளே வந்துரும். வந்ததுன்னா உங்களுடைய குறைகள சொல்லி நீங்க அதில ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அத எப்படி செக் பண்ணணும், என்ன ஏதுன்ற ஃபுல் டீட்டெயிலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த கார்ட மட்டும் நீங்க பத்திரமா வச்சுக்கணும். இங்க பாருங்க யுகேஎஸ் டிபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கு இல்லைங்களா? இந்த நம்பர் தான் ரொம்பவுமே முக்கியம். கீழ குடும்பத் தலைவரோட பெயர் யார் யார் குடும்பத் தலைவரோ அவங்களுடைய பெயரெல்லாம் கீழ மென்ஷன் பண்ணி வந்துட்டுருக்கோம். கண்டிப்பா இந்த பிப்ரவரி மாசம் ஆ 15ஆம் தேதி எப்பவுமே மாசம் மாசம் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும். அப்படி ப ப வர்றதுக்குள்ளேயே விடுபட்டவங்களுக்கும் அந்த அமௌண்ட் சேரணுன்றது தீவிரமா இருக்காங்க. நீங்களும் இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கும் மாதம் மாதம் ரூ. 1000 உங்க வங்கி கணக்குல வர வைக்கப்படும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.